ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். நான் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். 100 கொஸ்டின் வந்து கொண்டு வந்திருக்கேன். வந்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி உட்காந்து அட்டன் பண்ணுங்க. எங்கிட்ட எழுந்திரிச்சு போகாமல் 100 கொஸ்டின் ஒரே டைமில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி டைம் செட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் மட்டும் நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து ஈவினிங் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். 100க்கு எல்லோரும் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து இப்படி போடுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு, இல்லை இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் இதை வந்து நான் மேலும் கொண்டு போகணுமா இல்லைனா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற ரிப்ளைல தான் எனக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து மறக்காமல் எல்லோரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நாய்க்கால் சிறுவர் போல் நன்கனியர் ஆயினும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் என்ன? ஏ. பழமொழி 400 3 அரையனார். பி. திருக்குறள் திருவள்ளுவர். சி. நாலடிய சமண முனிவர்கள். டி. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். எல்லாரும் ஆன்சர் குறிச்சிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் போகலாம். 2வது கொஸ்டின் தகைசால் என்ற சொல்லின் பொருள். ஏ. மனதுக்கு இனிய. பி. பண்பில் சிறந்த. சி. பெண்கள். டி. அன்பு மக்கள். ஆன்சர் எல்லாமே குறிச்சிக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின் போகலாம். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஏ. நற்றிணை. பி. பதிற்று 10. சி. கார் 40. டி. பரிபாடல். ஆன்சர் குறிச்சிக்கோங்க. 4வது கொஸ்டின் போகலாம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? ஏ. சிலப்பதிகாரம். பி. அப்பர் தேவாரம். சி. தொல்காப்பியம். டி. திருக்குறள். ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்ட எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள் பொருந்தாதது கண்டறிய. ஏ. ட. பி. ய. சி. ல. டி. அ. ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று. ஏ. இரட்டை காப்பியம். பி. 8 தொகை. சி. 15 கீழ்கணக்கு. டி. 10 பாட்டு. ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன? ஏ. 96. பி. 97. சி. 98. டி. 99. ஆன்சர் குறிச்சிக்கோங்க. 8வது கொஸ்டின் போகலாம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. சென்னை. பி. தஞ்சாவூர். சி. கன்னியாகுமரி. டி. மதுரை. 9th கொஸ்டின். மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர். ஏ. தேவனைய பாவாணர். பி. கண்ணதாசன். சி. முடியரசன். டி. பெருஞ்சித்திரனார். நான் ஒவ்வொரு கொஸ்டினும் ஆசிட்டு வர நீங்கள் வந்து ஆன்சர் குறிச்சிக்கிட்டே வாங்க. அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஏ. தொல்காப்பியம். பி. திருக்குறள். சி. கார் 40. டி. பதிற்று 10. அடுத்த கொஸ்டின் போகலாம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரிகளை பாடியவர். ஏ. ஔவையார். பி. கம்பர். சி. திருவள்ளுவர். டி. கபிலர். ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர். ஏ. மாணிக்கம். பி. சுப்பிரமணியம். சி. சுப்ரத்தினம். டி. முடியரசன். ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஏ. கலித்தொகை. பி. திருக்குறள். சி. தொல்காப்பியம். டி. நற்றிணை. ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அறிவுநெறி விளங்க ஞானசபை நிறுவியவர் யார்? ஏ. வள்ளலார். பி. ராமலிங்க அடிகளார். சி. திருவள்ளுவர். டி. முடியரசன். ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். திருவள்ளுவர் ஆண்டு 2024 கணக்கிடும் முறை என்ன? ஆன்சர் ஏ. 2053. பி. 2031. சி. 2055. டி. 2059. அடுத்த கொஸ்டின் போகலாம். உவேசா அவர்களுக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. ஏ. 2004. பி. 2005. சி. 2007. டி. 2006. ஆன்சர் எழுதிக்கோங்க. 17வது கொஸ்டின்.
உவேசா பதிப்பித்த நூல்களில் உலா அந்தாதி நூல்களில் எண்ணிக்கை என்ன? ஏ 6 4, பி 9 3, சி 3 9, டி 9 6. ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது என்னும் பாடலை பாடியவர் யார்? ஏ காந்திய கவிஞர், பி மக்கள் கவிஞர், சி பகுத்தறிவு கவிராயர், டி புரட்சி கவி. இல்லை ஆன்சர் என்னன்னு பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 15 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை என்ன? ஏ காப்பியங்கள், பி அறநூல்கள், சி புறநூல்கள், டி அகமும் புறமும். ஆன்சர் குறிச்சுக்கோங்க. 20வது கொஸ்டின். தேனெறிந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன்? ஏ சேர மன்னன், பி சோழ மன்னன், சி பாண்டியன், டி பல்லவன். ஆன்சர் குறிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் ரீவைண்ட் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. 21. கனவு காண்பது பாரதிக்கு நிகர் யார்? ஏ பாரதிதாசன், பி ஔவையார், சி பாரதி, டி கண்ணதாசன். ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அடுத்து 22. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம்? ஏ காஞ்சிபுரம், பி மதுரை, சி சிவகங்கை, டி பெரம்பலூர். ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். தென்திசை குமரி அடை வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர்? ஔவையார், சத்திமுத்த புலவர், சி புகழேந்தி, டி கபிலர். ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி? ஏ இமயமலை, பி துருவப்பகுதி, சி தமிழ்நாடு, டி சண்டிகர். அடுத்த கொஸ்டின் போகலாம். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனமான ஆட்டிக்காலா எத்தனை கிலோமீட்டர் தொடர்ந்து பயணிக்கும்? ஏ 20,000, பி 22,000, சி 18,000, டி 15,000. ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கிழவனும் கடலும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஏ 1952, பி 1953, சி 1954, டி 1955. அடுத்த கொஸ்டின் போகலாம். தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஏ 1970, பி 1975, சி 1973, டி 1972. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் வைப்போம் என்று பாடியவர்? ஏ பாரதியார், பி நாமக்கல் கவிஞர், சி பாரதிதாசன், டி கவிமணி. எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். வன்மை என்ற சொல்லின் பொருள்? ஏ கடல், பி கொடை, சி காற்று, டி விவேகம். அடுத்த கொஸ்டின் போகலாம். வலசை என்ற சொல்லின் பொருள்? கான்டினென்ட், ஏ காண்டினென்ட், பி கிராவிடேஷனல், சி மிக்ரேஷன், டி செஞ்சுரி. அடுத்த கொஸ்டின் போகலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது? ஏ ஊக்கமின்மை, பி அறிவுடைய மக்கள், சி வன்சொல், டி இன்சொல். ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். எந்த ஆண்டு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் பெற்றார்? ஏ 2010, பி 2013, சி 2017, டி 2016. அடுத்த கொஸ்டின் போகலாம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது? ஏ உயிர்மை, பி ஆயுதம், சி உயிரளபடை, டி ஒற்றளபடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். உலக சுட்டுக்குருவிகள் நாள்? ஏ மார்ச் 23, பி மார்ச் 24, சி மார்ச் 21, டி மார்ச் 20. அடுத்த கொஸ்டின் போகலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்? ஏ சிவன், பி மயில்சாமி, சி நெல்லை சுமுத்து, டி சிவலிங்கம். அடுத்த கொஸ்டின் போகலாம். சர் சி வி ராமன் எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றார்? ஏ 1920, பி 1921, சி 1922, டி 1923. அடுத்த கொஸ்டின் போகலாம். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள்? ஏ பிப்ரவரி 15, பி மார்ச் 8, சி மார்ச் 28, டி பிப்ரவரி 28. அடுத்த கொஸ்டின் போகலாம். சொல்லின் இடையில் வராத சொற்கள் எவை? ஏ உயிரெழுத்து, பி மெய்யெழுத்து, சி ஆயுதம், டி இதில் எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் போகலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் எந்த எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது? ஏ க வரிசை, பி ஞ வரிசை, சி ஞ வரிசை, டி ந வரிசை.
எந்த இதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தும் கார்பன் இலையை கொண்டு எத்தனை கிராம் அளவில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன? ஏ 200 கிராம், பி 300 கிராம், சி 500 கிராம், டி 400 கிராம். அடுத்த கொஸ்டின் போகலாம். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினி எந்த ஆண்டு உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஷ்புராவ் என்பவரை தோல்வியடைய செய்தது? ஏ 1990, பி 1998, சி 1997, டி 1995. எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். நெல்லை சுமுத்து அவர்கள் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார்? ஏ 60, பி 80, சி 70, டி 90. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏபிஜே அப்துல் கலாம் எந்த நூலை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றதாக கூறினார்? ஏ திருக்குறள், பி கம்பராமாயணம், சி விளக்குகள் பல தந்த ஒளி, டி தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்ட எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஏ ட ந ர, பி ர ந, சி ல ல ல, டி க ச த. எதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். விளம்பி என்பது டேஸ் பெயர்? ஏ ஊர்பெயர், பி இயற்பெயர், சி தொழிற்பெயர், டி புனைப்பெயர். எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகசால் புதல்வர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஏ திரிகடுகம், பி ஏலாதி, சி நான்மணிக்கடிகை, டி நாலடியார். இதனை எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு? ஏ இந்தியா, பி அமெரிக்கா, சி சீனா, டி சவுதி அரேபியா. அடுத்த கொஸ்டின் போகலாம். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர்? ஏ பாரதிதாசன், பி ஔவையார், சி பாரதியார், டி நெல்லை சுமுத்து. அடுத்த கொஸ்டின் போகலாம். கடிகை என்ற சொல்லின் பொருள்? ஏ பெண்கள், பி அணிகலன், சி நல்லெண்ணம், டி அறிவு. எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் என்ற பாடலை பாடியவர்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி, டி கண்ணதாசன். இதோட தமிழ் கொஸ்டின் 50 கொஸ்டின் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து எழுதாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் அடுத்த தடவை அதை கம்மி பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு எப்படி இதை போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்த மேக்ஸ் போகலாம். 7 மற்றும் 14 ஆகிய எண்களின் மீப்போவ மற்றும் மீசீம விகிதம். இது நோட்டில் போட்டு சம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ரீவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் மேக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? 52 இரு எண்களின் பெருக்கல் பண்ண 1320 மீப்போவ 6 எனில் மீச்சிம என்னன்னு கேட்டிருக்கோம். மீச்சிம என்னன்னு பார்த்து ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 24, 15, 36 வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண். இதுவும் போட்டு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கோங்க. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மீப்போவ 5 எனில் மீச்சிம என்னது? இது மீசிமா பார்த்து கண்டுபிடிச்சி எழுதிக்கோங்க. அப்புறம் 3 மற்றும் 9 ஆகிய எண்களில் மீச்சிம 9 எனில் மீப்போவை கேட்டிருக்கு, அதை பார்த்து போட்டுக்கோங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் 1600 மீப்போவ 5 எனில் மீச்சிம கண்டுபிடிச்சி எழுதிக்கோங்க. பி மற்றும் கியூ மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மற்றும் கியூ = XY எனில் பி மற்றும் கியூயின் மீச்சிறு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காணுங்க. இதை எதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. 3 எண்களின் விகிதம் 5:6:7. அந்த எண்களின் மீச்சிம 2100 எனில் மீப்போவ என்னன்னு கேட்டிருக்கோம். இதுவும் பார்த்து எழுதிக்கோங்க. 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீச்சிம 240 எனில் மீப்போவ. அப்புறம் 2 எண்களின் விகிதம் 2:3 மீச்சிம 48 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கோம். இதுவும் போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 61 25 AB³ C 100 A² BC 125 ABயின் மீப்போம. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் A³ B4 A B⁵ A² B⁷ மீச்சிமா கேட்டிருக்கோம். இதுலேயும் 3 இது இருக்குது, பார்த்து போட்டுக்கோங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலனில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? மேக்ஸ் போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. 4, 8, 16, 24 மீப்பேவ மற்றும் மீச்சிமவின் விகிதம்
போட்டு பார்த்து எழுதிக்கோங்க. 21, 25, 27, 35 ஆகிய எண்களின் மீச்சிமை என்னன்னு கேட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 108, 288, 360 மீப்போவை என்னன்னு கேட்டிருக்கோம், போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. 1/3, 5/6, 2/9, 4/27 மீச்சிமை 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பார்த்து ஆன்சர் பார்த்து போட்டுக்கோங்க. 4/9, 2/5, 6/8 மீப்போவை கேட்டிருக்கோம், 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆன்சர் போட்டு பார்த்து ஆப்ஷனில் பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் மீச்சிமை 3, 2.7, 0.09 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆன்சர் போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. 6 x² + x - 6 2 x² + 3x + 2 3 ப்ராக்கெட்டில் x² + 5x + 6 மீச்சிமை கேட்டிருக்கோம். இது சம்மு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. a³ - 1 a² - 1 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது ஃபார்முலா படி போட்டு எப்படி வரும் பார்த்து மீப்போவை கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து போட்டுக்கோங்க. 6, 7, 8, 9, 12ஆல் வகுப்படும் போது மீதி 2ஐ தரும் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பார்த்து போட்டுக்கோங்க. 2497 உடன் எந்த மீச்சிறிய எண்ணை கூட்ட 3, 4, 5, 6ஆல் மீதியின்றி வகுப்படும், இதையும் பார்த்து போட்டுக்கோங்க. இரு எண்களின் கூடுதல் 171 மீப்பேவை 19 இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை, இதுவும் பார்த்து போட்டுக்கோங்க. 1657 2037 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன, அவ்வாறு வகுக்கும்போது அவை முறையே 6, 5 ஆகியவற்றை மீதியே தருகின்றன, போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சோசியல் பார்க்கலாம். பொறுத்துக. விதி 21A, பி வந்து விதி 25, சி விதி 24, டி விதி 28. இது வந்து விதியெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து எதுக்கு எது வரும் அப்படிங்கிறது தெரியும். சரியான ஆப்ஷனை பொருத்தி கீழே இருக்கிற எது வரும்னு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அரசியலமைப்பு உருவாக கூட்டத்தொடரின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன, இதில் ஆன்சர் பார்த்து போட்டுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டசபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1947, 46, 48, 49. அடுத்து அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது, ஏ ரஷ்யா, பி அயர்லாந்து, சி அமெரிக்கா, டி சீனா. அடுத்த கொஸ்டின், அமைச்சரவை தூதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, ஏ 1945, பி 1946, சி 1947, டி 1948. முகவரை பற்றி சரியான தொடர் எது, சரியான தொடர் எதுன்னு பார்த்து வரிசைப்படுத்தி இதில் வந்து எது வரிசையாக இருக்குன்னு பார்த்து ஆப்ஷனை குறித்து எழுதிக்கோங்க. அடுத்தது போகலாம். இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. இதில் எந்த ஆப்ஷன் சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு, ஏ வந்து 5 to 11, பி வந்து 12 to 35, சி வந்து 36 to 51, டி வந்து 363 வந்து 363. சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்து எது அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுதுன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவற்றில் எது முகவரையில் சேர்க்கப்பட்ட சொல் அல்ல, ஏ சமதர்மம், பி சகோதரத்துவம், பி சமய சார்பின்மை, டி ஒருமைப்பாடு. இதில் எது முகவரியில் சேர்க்கப்படலை அப்படிங்கிறத பார்த்து எழுதிக்கோங்க. முகவரியில் எத்தனை சொற்கள் சேர்க்கப்பட்டுள்ளது, ஏ 1, பி 2, சி 3, டி 5. அடுத்த கொஸ்டின் போனால் பொறுத்துக. மாகாண பிரதிநிதிகள், பி வந்து மாகாண முதன்மை ஆணையர்கள், சி வந்து சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள். இதெல்லாம் எதுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து பொருத்திட்டு ஆப்ஷன் என்ன வருதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் என்று எந்த பகுதியை குறிப்பிடுகிறார், ஏ அடிப்படை கடமை, பி அரசு நெறிமுறை கோட்பாடு, சி அடிப்படை உரிமை, டி அதிகார பகிர்வு. அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்த எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஏ 2007 ஆகஸ்ட் 1, பி 2010 ஆகஸ்ட் 1, சி 2014 ஆகஸ்ட் 1, டி 2014 ஆகஸ்ட் 8. அப்புறம் அடுத்த கொஸ்டின் போகலாம். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார், ஏ தலைமைச் செயலர், பி செயலர், சி சபாநாயகர், டி பிரதமர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சிறு அரசியலமைப்பு என கூறப்படும் சட்ட திருத்தம், ஏ 52வது சட்ட திருத்தம், பி 44வது சட்ட திருத்தம், சி 86வது சட்ட திருத்தம், டி 42வது சட்ட திருத்தம். இதில் என்ன ஆப்ஷன் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் முதலாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஏ பஞ்சாப் 1961, கேரளா 1961, பஞ்சாப் 1951, டி கேரளா 1951. அடுத்த கொஸ்டின், மத்திய மாநில உறவுகள் பற்றி எந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளது,
ஏ 7வது அட்டவணை, பி 8வது அட்டவணை, சி 9வது அட்டவணை, டி 10வது அட்டவணை. என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கால வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எந்த ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து வரிசைப்படுத்த முடியும். எந்த ஆண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு எது ஃபஸ்ட்டு வரும் அப்படி ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு வரும் பார்த்து ஆப்ஷனில் என்ன வருதோ பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1975ஆம் ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்தவர். ஏ சிவன், பி அப்துல் கலாம், சி இந்திரா காந்தி, டி ராஜீவ் காந்தி. இதில் என்ன ஆப்ஷன் வருங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. தேசிய அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாதது. ஏ 1952, பி 1971, சி 1975, டி 1962. அடுத்த கொஷின் போகலாம். கூற்று கொடுத்துருக்கோம். எந்த கூற்று சரியாக இருக்குது எந்த கூற்று தவறாக இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. 1976 வந்து 44வது சட்டத்திட்டத்தின்படி பிரிவு 31 கீழ் சொத்துரிமை நீக்கப்பட்டது. கூற்று 2 வந்து பகுதி 12 விதி 300A கீழ் சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையானது. கூற்று எது சரி எது தவறு, இல்லை ரெண்டுமே சரியா இல்லை ரெண்டுமே தப்பா அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த விஷயமா இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்திய ஆண்டு. ஏ 2002, பி 2004, சி 2005, டி 2008. அடுத்த விஷயம் மத்திய மாநில அரசு நிதி சார்ந்த உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஏ 234லேருந்து 293 வரைக்கும், 293லேருந்து 268 வரைக்கும், 343லேருந்து 351 வரைக்கும், 268லேருந்து 293 வரை. எந்த சட்டப்பிரிவு எதில் வரும் அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. 99 வந்து நிதி ஆணையம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஏ வந்து 280, பி வந்து 120, சி வந்து 270, டி வந்து 290. அப்புறம் கடைசி கொஷின் போகலாம். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை அறவே ஒழித்த டேஷ் சட்டப்பிரிவு. ஏ வந்து 51 பி வந்து 51 சி வந்து 51 டி வந்து 51 அந்த 11 கடமைகள் அடிப்படை கடமை 11 கடமை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிற கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு திருத்தணுமா, இல்லைன்னா பிடிஎஃப் இதுக்கு உண்டான பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ளே சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே தான் நான் வந்து கொஷின் பேப்பர் இன்னும் கொண்டு போகலாமா இல்லைனா வேண்டாமா அப்படிங்கிறத நான் முடிவெடுக்க முடியும். அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.